வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை அதோட தோலை நீக்கிட்டு நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மஸ்டர்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்க்குறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை நான் அதில் சேர்த்து அதுக்கு 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரையும் சேர்க்குறேங்க. மிக்ஸ் பண்ணுறேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆயிலே குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து நம்ம இறக்கிட வேண்டியது தாங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக தயிர் சாதம் செஞ்சுருக்கேன். கர்ட் ரைஸு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சேர்த்து நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக ஜிஞ்சரு, க்ரீன் சில்லி, கறி லீவ் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. 2 கரண்டி தயிர் சாதம், 1 கரண்டி வாழைக்காய் வறுவல் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.